ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 4. ஜங்குக் ஒயின் ரெண்டு பேரும் இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock போல் மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. மேன்ஷனோட லிவிங் ஏரியாக்குள்ளே ஜங்கு கூடவே ஒயின் அமைதியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜோன் நல்லா டிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகி தன்னோட கோட் சூட்டில் ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் ஜங்கு கூட வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏ ஒயின் எங்கடி போன அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு கோபம் வருது, இருந்தாலும் அமைதியாக அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க. நான் எங்கேயோ போவேன், உங்களுக்கு என்ன? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது வெளியில், அதனால் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயின் கிடுகிடுன்னு அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. ஜோனுக்கு பயங்கரமான ஷாக். டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து, என்னது இது, என்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் நான் எவ்வளவு திட்டினாலும் அமைதியாகவும் அன்பாகவும் பேசுவா, இந்த மாதிரி பேசிட்டு போகிறா. எங்கே போனேன் அந்த டைமில்? மார்னிங் 5 o'clock ரூமில் வந்து பார்க்கும்போதே ஆள் இல்லை. இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது இவளை, என்னது இது அப்படின்னு ஜோன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு எழுந்து வாயின் பின்னாடி அப்ஸ்டேர்ஸ் கிளம்பிட்டாங்க. வாயின் ஜோனை பற்றி துளி கூட கண்டுக்காமல் அமைதியாக தன்னோட ரூமுக்கு போய் பாத் பண்ணுறதுக்காக டவலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜோன் அப்போ ரூம்குள்ளே போய் ரூம் டோரை டம்முன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டுக்கிட்டுன்னு வாயின் கிட்ட வந்து, ஏ வாயின் எங்கே போன அப்படின்னு அதட்டுறாங்க. வாயின் அப்போ சைடில் திரும்பி ஜோனை பார்த்துட்டு கண்டுக்காமல் க்ராஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. ஜோன் வேக வேகமாக போய் வாயினை பிடிச்சி திருப்பிட்டாங்க. வாயின் என்னை கோபப்படுத்தாத, எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கேயோ போகிறேன், நீங்களும் தான் போகிறீங்க எங்கெங்கேயோ. நான் கேட்குறேன்னா, எனக்கிட்ட எங்கே போகிறோன்னாவது என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்னால் அவங்க கூட ஹாப்பியாக இருக்க முடியலன்னா என்னை தூக்கி போட்டுருவேன்னு சொன்னீங்கள்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். வாயின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவங்க. ஜோன் அதட்டினாவே பயந்துடுவாங்க. ஆனால் வாயினோட குரலில் ஒரு ஸ்ட்ராங்னஸை ஃபீல் பண்ண முடியுது ஜோனால். என்னடி, ரைட்டு விடு, என் அண்ணா எங்கேருந்து வந்தாங்க? என் அண்ணா கூட தான் சேர்ந்து வந்தேன். எப்போ பார்த்தேன் என் அண்ணாவை? 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்களா? என் அண்ணாவை எதுவும் பார்க்க போனேன் ஆஃபீஸ்க்கு? நைட் எதுக்காக என் அண்ணாவை பார்க்க போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாயின் ஜோனை பார்த்து, என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோடய லைஃப் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை பொறுத்தளவு நீங்கள் என் ஹஸ்பண்டே கிடையாது. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது, கையெடுங்க. என்னை டச் பண்ணி பேசுகிற வேலையை நீங்கள் இதோடு நிறுத்திக்கணும். எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு உமனைசர், உங்களால் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அது எனக்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது, நகருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. ஜோன் அப்படியே வாயினோட ஹேரை பிடிச்சி திருப்பிட்டாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் வாயினோட சீக்ஸில். அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க வாயின். ஜோன், மரியாதை உங்களுக்கு கிடையாது, இதுக்கப்புறம் என்னை ஹார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க, மரியாதை கெட்டு போயிடும், வெட்டி போங்க முதல்ல என்னை விட்டு அப்படின்னு எழுந்திருக்க பார்க்குறாங்க வாயின். ஜோன் தன்னோட பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி, எவ்வளவு திமிர் இருந்தா நீ எனக்கிட்ட அப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி வாயினை ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாயின் பயத்தில் நடுங்கி போயிட்டாங்க. வாயினுக்கு ஜோன் கொடுக்குற இந்த ஸ்ட்ராங்கான அடியை தாங்க முடியலை. அடிக்காதீங்க, வலிக்குது, எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ விடுங்க, நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அகெயின் அடி தாங்க முடியாமல் சொல்லிக்கிட்டே அழுகிறாங்க. என் கூட இருக்க மாட்டேன்னா யார் கூட போயிருப்ப? என்ன திமிர் இருந்தா நீ எனக்கிட்ட இப்படி சொல்லுவ? அண்ணா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் என் கூட பொண்டாட்டியாக இருக்கணும், என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமாக அடி போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மயங்கியே போயிட்டாங்க வாயின். ஜங்குக்கு வாயின் கத்துறது உண்மையிலேயே மைல்டாக கேட்குது, அந்தளவுக்கு பலமாக கத்துறாங்க வாயின். ஆனால் ஜங்குக் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்ஸ்டேர்ஸ் போகலை.
வைன் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் தாங்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கே வந்துட்டாங்க ஜங்குக். ஏன்னா ஜங்குக்கு வைனை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்டே பிடிச்சிருக்கும். இருந்தாலும் தனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வைனை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் வைன் ஜோன்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்கங்கிறது தெரியும் போதும் ஜங்குக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாகவும் வைன் தனக்கு கிடைக்கலேங்கிற வருத்தமும் இருந்திருக்கும். எப்போ ஜோனும் கைலியும் ஒன்றா இருந்ததை பார்த்துருப்பாங்களோ அந்த செகண்ட்லேருந்து வைன் தனக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வைனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, சில ரெகுலேஷன் இருக்குது. அதை தாண்டி வைன் எப்போதும் போக மாட்டாங்க. அது என்னென்னா, யாரை மேரேஜ் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், வீட்டை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும், பெரியவங்கக்கிட்ட மரியாதையாக பேசணும். இந்த மாதிரி தனக்குன்னு சில விஷயங்களை ரொம்ப நீட் அண்ட் கிளியராக வச்சுருக்காங்க வைன். இது எல்லாமே ஜங்குக்கை கவர்ந்து இழுத்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு அக்கா ஹஸ்பண்டான ஜங்குக்கிட்ட வருவாங்களா? ஸோ வைன் தனக்குன்னு வச்சுருக்க ரூல்ஸை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக தான்கிட்ட வருவாங்க. ஸோ வைன் தன்னோட ரூல்ஸை பிரேக் பண்ணி ஜங்குக்கிட்ட வர்றதுக்கு சில கஷ்டங்களை வைன் அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் ஒன்று தான் ஜோன்கிட்ட இப்போ வாங்குகிற அடி. ஸோ ஜங்குக் பல்ல கடிச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. எங்கே அதர் ஹேண்ட் பெயின் தாங்க முடியாமல் வலியில் துடிக்கிறாங்க வைன். கொஞ்ச நேரத்தில் வலி பொறுக்க முடியாமல் மயங்கியே போயிட்டாங்க. ஜோனுக்கு வைன் மேலே அபரிதமான ஆசை. இருந்தாலும் வைனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால வைனை டச் பண்ண முடியலை. அந்த கோபந்தான் இந்த மாதிரி வைன்கிட்ட பிஹேவ் பண்ண வைக்கிது ஜோனை. ஆனால் ஜோனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது வைன் எந்த அளவுக்கு ஜோன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதை இப்போ தானே உடச்சிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்காங்க வைனுங்கிறது ஜோனுக்கு தெரியல. இந்த விபரீதமான விஷயங்களை பார்த்ததுனால வைனோட ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்குங்கிறத ஜோனோட அறிவால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ கோபத்தில் ஜோன் அடிச்சுட்டு வைனை பற்றி துளி கூட கவலைப்படாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட ரூமுக்கு அமைதியாக வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப ஹேயாக பாத் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி தன்னோட ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைலி. ஜங்குக் எதுவுமே பேசலை. தன்னோட லெஃப்ட் லெக்கால் அப்படியே டோரை அடித்து சாத்துறாங்க. நல்ல ஒரு சவுண்டு. அப்படியே சைடில் திரும்பி டோரை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க கைலி. மிஸ்டர் ஜான், எதுக்கு இப்படி டம்முன்னு கதவை சாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் எதுவுமே பேசலை. தன்னோட கோட்டை அப்படியே கழட்டி சைடில் தூக்கி போட்டுட்டு தன்னோட பெல்ட்டை கழட்டிக்கிட்டே அப்படியே கைலிக்கிட்ட வர்றாங்க. கைலிக்கு ஒன்றும் புரியலை. என்ன, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அமைதியாக வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக், நீனும் திருந்துவன்னு பார்த்தேன், திருந்த மாட்டேன். ஸோ அடிக்கடி உனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஓங்கி கைலிக்கு பெல்ட்டால் அடி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். ஒன்றுமே புரியல கைலிக்கு. ஆமாம் வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இந்த சைடும் அந்த சைடும் ஓடுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. மாமா ப்ளீஸ் வலிக்குது மாமா, எதுக்கு அடிக்கிறீங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. அடிக்கிறேனா? நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவ அடி வாங்கணும், ஆனால் நீ குழுக்குழுன்னு இந்த ரூமில் இருக்கணுமா, வாங்கிக்கோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கைலிக்கிட்ட எந்த வேர்டையும் சொல்லாமல் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் கைலியை அடிக்கிறதுலையே காட்டிக்கிட்டு பயங்கரமாக வெளுத்தி எடுத்துட்டாங்க ஜங்குக். பெல்ட்டே 2-3 டேர் ஆகி போயிடுச்சு. அப்படியே பெல்ட்டை சைடில் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஷூ லெக்ஸால் பயங்கரமாக ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைலியை. ஒரு கட்டத்துக்கு மேலே கைலிக்கு முடியலை, அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக் அப்படியே கைலி கொலாப்ஸ் ஆனதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ஆஃப் ஐஸில் கைலி அப்படியே ஜங்குக்கை பார்த்து, மாமா எதுக்கு காரணமே இல்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகிறாங்க. காரணம் இல்லாமல் தான் நான் அடிப்பேன். காரணம் இல்லாமல் நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு கொஞ்சிறேன், உன்னை ரெசார்ட்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ காரணம் இல்லாமல் தான் நான் அடிக்கவும் செய்வேன். போர் அடிச்சது, அதான். போர் அடிக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிக்கோ. எனக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து உன்னைய குத்துவேன், நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து விட்டுட்டு கிடுகிடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க ஜங்குக். கைலிக்கு பேசக்கூட முடியலை. எது
போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து அடிப்பாரா? ஐயோ, இது என்ன இது சைக்கோட்டிக்கு தனமாக இருக்குது. இந்த ஆள் ஒர்க்கஹாலிக்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஒரு சைக்கோ போல. அம்மா முடியல அப்படின்னு அழுதுகிட்டே ஃப்ளோர்லேயே படுத்துட்டாங்க கைலி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜங்குக்கிட்ட கைலி ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோனுமே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. டைம் இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 கிட்ட இருக்கும். ஒயின் மேலே எழுந்து இப்போ தான் உட்காடுறாங்க. இப்போ தான் மயக்கமே தெளிஞ்சிருக்கு ஒயினுக்கு. பாடியே பயங்கர பெயினாக இருக்குது. நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கக்கூடாது. என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து அக்கா என்னை சீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நான் மாமி டாடிக்கிட்ட சொல்லுவேன். அவங்கக்கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக ஜோன் கூட இருக்க மாட்டேன்னு டிவோர்ஸ் வாங்கிக்குப்பேன். அப்புறம் அக்காவே நான் சொல்லி கொடுப்பேன் மம்மி டாடிக்கிட்ட. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு எழுந்திருக்கவே முடியல ஒயினுக்கு. இருந்தாலும் மெல்ல எழுந்திரிச்சு பாத் பண்ணிவிட்டு தன்னோட மம்மி டாடியை பார்க்குறதுக்கு ஒயின் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட வீட்டில் மிஸ்டர் கிம் மிஸ்ஸஸ் கிம் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. மிஸ்டர் கிம்முக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது ஒயின் நல்லா அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஒயினை யார் அடிக்க முடியும்? ஸோ ஹஸ்பண்டான ஜோன் தான் அடிச்சிருப்பாங்கன்னு புரிஞ்சிடுச்சு. அம்மோ, என்னடா அது இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக காயமாக இருக்குது, ஏன் அழுதுகிட்டு இருக்க? நானும் மம்மியும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். டாடி, நான் அந்த ஜோன்கிட்ட இருக்க மாட்டேன். அவன் பொல்லாதவன், சீட்டர். நான் இனிமே அந்த ஜோன்கிட்ட இருக்க மாட்டேன். நான் அங்கே போகவும் மாட்டேன். நான் இங்கேயே இருந்துக்கிறேன் டாடி. எனக்கு அந்த ஜோனை பிடிக்கலை, என்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அம்மோ, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒயினுக்கு பேபி பர்த் ஆனதும் ஒயினை போட்டு தள்ளிட்டு ஜங்குக்கிட்ட இருந்து கைலியை டிவோர்ஸ் பண்ண வச்சு ஜூனுக்கும் கைலிக்கும் மேரேஜ் பண்ணி ஒயினோட குழந்தைய கைலியும் ஜூனும் வளர்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு ஜங்குக்கும் அதோட மேரேஜே பண்ண விடாமல் வச்சுக்கிட்டு ஜங்குக்கோட ஒயினோட ப்ராப்பர்ட்டிஸை நல்லா அனுபவிக்கணும் தன்னோட குழந்தைங்கன்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க 2 சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும். அப்படி இருக்கும்போது ஒயின் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துடுறேன்னு சொன்னால் பிளான் ஃபுல்லாக சொதப்பி போயிடும். அதனால் பதட்டமாயிட்டாங்க மிஸ்டர் கிம்மும் அவங்களோட ஒய்ஃபும். அம்மோ, ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர்றது அடிக்கிறதெல்லாம் சகஜம், அதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டாடி, சண்டை வர்றதெல்லாம் சகஜம், அதுக்காக இப்படி அடிப்பாங்களா? ரெண்டாவது, நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும். அக்காவும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னை சீட் பண்ணுறாங்க. ஏன் அக்கா அப்படி பண்ணுறாங்க? எனக்கு எவ்வளோ நாளாக இது நடக்குதுன்னே தெரியல. நான் நெக்ஸ்ட் நைட்டு தான் பார்த்தேன். ஒரு மோசமான விஷயத்த நான் நேற்று பார்த்தேன். இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜோன் வேண்டாம். ஆனால் அக்காவை நீங்கள் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கண்டிக்கணும். எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் இங்கே போக மாட்டேன். இங்கே தான் நான் இருப்பேன் இனிமே. அக்காவும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னை சீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னை அனுப்பக்கூடாது, நான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. உயிரே போயிடுச்சு மிஸ்டர் கிம்முக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும். கடவுளே, ஒயின் எப்படி இதை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஒயினை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் நீட்டாக இருக்கணும்னு நினப்பா, ஒழுக்கமாக வாழணும்னு நினப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜூன் கூட இருக்க மாட்டாளே ஒயின். ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு மிஸ்டர் கிம்மும் அவங்க ஒய்ஃபும் தங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, ஒயின் என்ன பேசுகிற நீ? உன் அக்காவையும் உன் ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சு பேசுவியா? அசிங்கமா இல்லையா அப்படின்னு அதட்டுறாங்க. ஒயினுக்கு பயமாயிடுச்சு. டாடி, என்னது இது? மம்மி, என்னது? நான் சொல்கிறது உண்மையே நம்ப மாட்டேங்கிறீங்க. அக்காவை மேலே நான் போலியான அலகேஷன் குடிக்க என்ன இருக்குது? நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு ஒயினோட மம்மி, நீ ஃபேக்கான ஒரு அலகேஷனை தான் என் பொண்ணு மேலே போட்டுக்கிட்டு இருக்க. நீ மம்மி டாடி இல்லாமல் ஒரு 5 வயசு குழந்தையா தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது உன்னை தூக்கி வளர்த்து உன்னைய இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்கிறது நாங்கள். எங்கள் பொண்ணு மேலேயே நீ பழி போடுவியா? இங்கே பாரு ஒயின், உனக்கு மேரேஜ் பண்ணி நாங்கள் வச்சிட்டோம். லாபமோ நட்டமோ நீ அங்கே தான் இருக்கணும். ரெண்டாவது, உன்னால் என் பொண்ணோட லைஃப்க்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சது நல்லா இருக்காது. ஜங்குக்கிட்ட எங்கக்கிட்ட சொன்ன மாதிரி என் பொண்ணை பற்றி இப்படி பொய்யா போய் சொல்லி என் பொண்ணோட லைஃப்க்கு உன்னால் பிரச்சனைன்னு தெரிஞ்சது எங்கள் 2 பேரையும் நீ மம்மி டாடிங்கிறதையே மறந்துடுவேன்.
முதல்ல நீ இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு அழுகிறத நிறுத்திட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. இது உன் வீடு கிடையாது. லாபமோ நட்டமோ நீ உன் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் உன் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு நீ இங்கே வரலானுங்கிற நினப்பை விட்டுடு. அதுக்கும் மேலே உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்துடுச்சுன்னா உன்னோட லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும். ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியில் வந்து எங்கே போவ, எங்கே தங்குவ, இங்கே வந்துடணும்னு கனவுல கூட நினச்சிடாத. ரெண்டாவது, என் பொண்ணு மேலே நீ போட்டிருக்க இந்த பொய்யை இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது. இல்லை எங்கள் வளர்ப்பு பொண்ணுன்னு கூட உன்னை நினைக்க மாட்டோம், போட்டு தள்ளிடுவோம். என் பொண்ணுக்கே நீ பிரச்சனைக்கு வந்துட்டியா? என் பொண்ணை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? எப்படி என் பொண்ணு மேலே நீ இப்படி பழிய போட்ட? அனாதை கழுத, எழுந்திரிச்சு வெளியில் போ. உனக்கு சோறு போட்டு வளர்த்ததே பெருசு, என் பொண்ணோட லைஃப்பை கெடுக்க பார்க்குறியா? மூச்சு விடக்கூடாது. ஜங்கு கிட்டையோ இல்லை ஏன் அண்ணா ஃபேமிலிக்கிட்டேயோ நீ இதை பற்றி பேசின நல்லா இருக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு ஒயினை அதட்டுறது போல் மிரட்டுறாங்க. இப்போ ஒயினோட மம்மி டாடி, ஒயினோட ஸ்டெப் மாமும் ஸ்டெப் டேடும் ஒன்றுமே பேச முடியலை. ஒயினுக்கு உண்மையிலே ஷாக்கிங்கில் உறைஞ்சு போயிட்டாங்க. டாடி, மம்மி என்ன பேசுகிறீங்க? நான் இப்போ உங்கள் பொண்ணு இல்லையா? அனாதை பொண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அழுகிறாங்க. ஆமாம், இங்கே பாரு, உண்மையிலே ஜூனுக்கும் கைலிக்கும் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா கூட போய பொத்திக்கிட்டு உன் ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு பாரு. என் பொண்ணோட லைனில் நீ க்ராஸ் பண்ணக்கூடாது. என் பொண்ணு மேலேயே பழி போடுறியா? அது உண்மையோ பொய்யோ, ஆனால் என் பொண்ணு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. இவ்வளோ நாள் உனக்கு சோறு போட்டு நாங்கள் வளர்த்துருக்கோம்ல, அதுக்கு இந்த வேலையை பண்ணு. என் மருமகன்கிட்ட போய் நீ எதுவும் சொன்ன பிச்சுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவங்க சொன்ன வேர்ட்ஸை வச்சு கைலிக்கும் ஜூனுக்கும் அஃபேர் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசலை. இவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன். நான் செத்து போனாலும் போவேன், உங்ககிட்ட வந்து ஹெல்ப்னு இனிமேல் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னோட மம்மி டாடி இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் என் அக்காவோட மம்மி டாடி, இனிமேல் என் மம்மி டாடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஒயின். கைலியோட மம்மி டாடி 2 பேரும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இவ பயந்தாங்குழி, சும்மாவே பயந்து நடுங்குவா, நல்லா மிரட்டி விட்டுட்டோம், கம்முன்னு இனிமேல் கிடப்பா, நாம் பொண்ணை அடக்கவும் முடியாது நம்மளால், ஜோன் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கட்டும், அப்படியே ஜங்கு கூடையும் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கட்டும், எப்போ அந்த ஒயின் பர்த் பண்ணுறாலோ அப்போ போட்டு தள்ளிட்டு அடுத்து வேறு ஒரு வழியை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஹாயாக போயிட்டாங்க அவங்கவுங்களோட வேலைகளை பார்க்குறதுக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் காரில் வரும்போது பயங்கரமாக அழுதுகிட்டு எதுவுமே பண்ண முடியாத ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட நைட் டின்னரை முடிச்சுட்டு தன்னோட லைஃப் இதுக்கப்புறம் ஜூன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அமைதியாக பெட்டில் படுத்திருக்காங்க. ஜோன் இப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ஒயின் அப்படியே சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டே, ஐயோ இந்த அளவுக்கு அடி போட்டு விட்ருக்கேனா, வரி குதிரை மாதிரியில் இருக்குது உடம்பே பார்க்கும்போது, இருந்தாலும் ஹெல்லாம் ஹாட்டாக தான் இருக்கா, இது வர்ற இறுதி உனக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜோன் இப்போ பாத் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஒயின் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காங்க. ஜோன் இப்போ மிரர் முன்னாடி நின்று ஹேரை கோம் பண்ணிக்கிட்டே ஒயின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒயின் எதுவுமே பேசல, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குற மாதிரி பிட்டன் பண்ணி படுத்திருக்காங்க. ஜோன் அப்படியே அந்த கோம்பை சைடில் தூக்கி அடிச்சுட்டு, ஏ ஒயின், நீ தூங்கலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், 5 days முடிஞ்சு போச்சு, ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. கோபம் வந்துடுச்சு ஒயினுக்கு. ஆனால் ஜோன்கிட்ட யார் அடி வாங்குறது, ஸோ பயமாகவும் இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, யோ யூஸ்லெஸ், மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 months மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனால் நான் இப்போ வரைக்கும் ஒன்றையும் டச் பண்ணலை, இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் டக்குன்னு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இவ்வளோ நாள் ரூமை விட்டு வெளியில் போனால் பக்கத்து ரூமில் தங்கியிருப்பாங்கன்னு தான் ஒயின் நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஜோன் வெளியில் போனதும் என்ன தான் ஜோன் மேலே கோபம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு கிடுகிடுன்னு ஜோன் பின்னாடியே ஒயினும் மெதுவாக போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒயினுக்கு பயங்கர ஹார்ட்டுக்கு பெயினாக இருக்குது. ஏன்னா ஜோன் சங்கு கூட ரூம்குள்ளே போய் உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
வாயின் வேக வேகமாக பின்னாடியே போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் உள்பக்கமாக லாக்கில் இருக்குது. உண்மையிலேயே எதுக்கு தான் இருக்கோங்கிற அளவுக்கு வாயினுக்கு வெறுத்து போயிடுச்சு லைஃபே. அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரூம் வாசல்லே தான் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலாகுது. மார்னிங் சவுண்ட் கேட்குது மைல்டாக வாயினுக்கு. டக்குன்னு எழுந்து வாயின் அவங்களோட ரூம்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் வாயினோட மதர்-இன்-லாவும் ஃபாதர்-இன்-லாவும் வந்துட்டாங்க. நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க வேர்ல்டு டூர் போயிட்டு. அது எல்லாத்தையும் வாயினுக்கும் கைலிக்கும் ஓப்பன் பண்ணி காட்டி இது உனக்கு இது உனக்குன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஜாங்குக் சைடில் இருக்கக்கூடிய சிங்கிள் சோஃபாவில் அமைதியாக உட்காந்து, என்னோட பணத்தில் தான் நீங்கள் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க பண்ணீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே என்னோடய ஃபுல் அன்பையும் கொட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நினச்சி பார்க்கும்போது தானே தெரியுது, எனக்கு தெரியாமல் ஜோனுக்கு ஒழிச்சு வச்சு நீங்கள் ஃபுட் கொடுப்பீங்க. நான் என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணிட்டேன்னா, சின்ன பையன் டேடிக்கிட்ட இவ்வளோ தான் பைசா இருந்தது, அதனால தான் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. அந்தளவுக்கு உங்களை நம்பினேன். உங்கள் மேலே இருந்த அன்பு. ஜோனுக்கு கூட என் மேலே அந்தளவுக்கு அன்புன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பானா? அவங்க எல்லாத்துக்கும் மணி வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. வாயினை போட்டு தள்ளணும் தானே அவகிட்ட இந்த அளவுக்கு நல்ல பிள்ளையாட்டம் பழகிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ. என் மேலே அன்பு இருக்கவங்கக்கிட்ட என் உயிரையும் கொடுப்பேன். என் மேலே அன்பு இல்லை, எனக்கிட்ட இருக்க ப்ராஃபிட்காக என் பழகுறீங்க அப்படின்னா உங்கள் உயிரை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். என் கூடவே இவ்வளோ நாள் இருந்துட்டு ஒரு அண்டர் கிரேடில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து இந்த அளவுக்கு இந்த சியோல் சிட்டியில் நான் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன்னா எத்தனை பேரை தூக்கியிருப்பேன், எத்தனை பேரை புதைச்சிருப்பேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கிட்டையே விளையாண்டுட்டீங்கள்ல, இருக்குவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு தனக்குத்தானே ஜங்குக்கு நினச்சிக்கிட்டு அமைதியாக வாயினை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாயின் சுத்தமாக ஜோனை இந்த 1 மந்த்தும் கண்டுக்கலை. பயங்கரமாக இக்னோர் பண்ணுறாங்க. 2-3 டைம்ஸ் அடி கூட வாங்கியிருக்காங்க வாயின். ஆனால் ஜங்குக் வாயினாக தனக்கிட்ட வந்து விஷயத்த சொல்லணும்னு அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் ஜங்குக்கு ஒரு கோல்டு வாட்ச் கொண்டு வந்து கொடுத்து, இது உனக்காக வாங்கினது குக்கி, கோல்டு வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அந்த வாட்சை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்குது மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் எதையுமே காட்டிக்கல. அந்த டைமில் ஜோன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோ உனக்கு இந்த சாதாரண ரிங்கு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜங்குக் அப்படியே கவனிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஆனால் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணதில்லை. ஆனால் இப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு கோல்டு பிளேட்டடில் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட்லியான வாட்ச் தான். ஆனால் ஜோனுக்கு டைமண்டில் ஸ்டோன் வச்ச ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மேல் வெர்ஷன் ரிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த சிங்கிள் பீஸ் ரிங்கோட ரேட் எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 crore இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியானது. ஜங்குக்கோட வாட்ச் மேக்ஸிமம் ஒரு 15,000 இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஜங்குக் அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, பையன் 2 பேரும் எனக்கு சமமானவங்க, சின்ன பையனுங்கிறனால ஜோனை கொஞ்சம் கான்சன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்பீங்க. இந்த அளவுக்கு ஏற்ற இறக்கமா? அதுவும் என் பணத்தில், ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அமைதியாக எழுந்து, மம்மி டேடி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வாயின் தனக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியாக தன்னோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. கைலியும் ஜோனும் தான் ஜங்குக்கோட மம்மி டேடி முன்னாடி உட்காந்துட்ருக்காங்களா. ஜங்குக்கும் வாயினும் அங்கிட்டு இங்கிட்டு போனதும் ஜங்குக்கோட மம்மி ஜோனை பார்த்தும் கைலியே பார்த்தும் 2 பேரும் என்னைக்கு பிடிபட போகிறீங்களோ எங்களுக்கு தெரியலை, வெக்கமாகவே இருக்காது அவங்க 2 பேருக்கும். நல்லா பக்கத்தில் வந்து உரசி உட்காந்துக்கிட்டு, உங்கள் 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டின்னு தனித்தனியாக ஆள் இருக்குல்ல, அவங்க கூட போய் உட்காந்தா என்ன, அப்படியே சிங்கிள் சோஃபாவில் வந்து உட்காந்துப்பீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமே தேவையில்லாமல் பேசாதீங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கா, சாமிங்காக இருக்கா, அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க, எனக்கும் வாயினை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் என் லிட்டில் ஃபிங்கர் கூட அவளை டச் பண்ணலை. அவளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கான், இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னைய. அப்புறம் நான் என்ன பண்ணுறது?
கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னால் சில விஷயங்கள் இருக்காமல் இருக்க முடியாது. ஸோ என் மாமா பொண்ணு தானே கைலி, என் அண்ணா பொண்டாட்டியாக இருந்தால் என்ன, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். அப்போ கைலி தன்னோட ஆண்டியை பார்த்து, ஆண்டி நீங்கள் வயசானவங்க, எங்கள் ஜென்ரேஷனுக்கு உங்களால் வரவே முடியாது, இதெல்லாம் கேஷுவல். நீங்கள் முதல்ல கண்ணை திறந்து வெளி உலகத்தை வந்து பாருங்கள். ஒவ்வொரு பொண்ணுங்களும் 4 ஹஸ்பண்ட் 5 ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு திரியிறாங்க. எனக்கு என்ன, சும்மா அந்த ஒயினை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு வெள்ளை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கைலி பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜோனோட மம்மி டாடிக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா படலை. ஜங்குக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே கவலை. ஸோ இழுத்து ப்ரீத் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் ஜங்குக் தன்னோட கேபினுக்கு ஜோனை கூப்பிட்டு, ஒரு முக்கியமான அப்ராட் ப்ராஜெக்ட் இருக்குது, நீ போய் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும், ஸோ 1 வீக் நீ அப்ராட் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஜோனுக்கு பயங்கர குஷி. ரீசன் என்ன அப்படின்னா, அப்ராட் ப்ராடக்ட்ஸை அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஜங்குக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பணத்தை அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஜோனோட எண்ணம். ஸோ ஜோன் எந்த ரெஃப்யூஸும் பண்ணாமல் ஓகே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நைட்டே உனக்கு ஃப்ளைட் இருக்குது, நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். ஓகே அண்ணா, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினுக்கு இன்றைக்கி செக்கப் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபைனல் செக்கப். 2 மந்த்ஸாக பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது ஒயினுக்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் மெடிசன் எடுக்க வேணான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஜங்குக் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்களா. ஸோ லைட்டாக தூங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்து பாத் பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்பலான்னு இப்போ தான் பெட்டில் படுக்கிறாங்க ஒயின். அந்த டைமில் ஜோன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஒயின் அமைதியாக படுத்துருக்கதை பார்த்துட்டு, தின்னு தூங்கு, நல்லா அப்படியே வீட்டை ரவுண்டடி, வேறு எதுக்கும் நீ லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் ரூம்குள்ளே வர்றாங்க. ஒயின் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. என்ன, ஆள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் பத்தாது, எல்லா விஷயத்துலையும் அழகாக இருக்கணும். போ, உன் அக்காவை பார்த்து கற்றுக்க ஒவ்வொரு விஷயத்தையும், முட்டாள். என்னோடய பேக்கேஜ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும். நான் வந்து 1 வீக்குக்கு அப்ராட் கிளம்ப போகிறேன் மீட்டிங் விஷயமா. ஸோ ட்ராலி எடுத்து எனக்கு சில சூட்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் எதுவும் பேசலை. ஏன்னா ஜோன்கிட்ட சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. 2வது ஜோனை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு எங்கே போக முடியும். ஸோ தன்னோட லைஃப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒயின் அமைதியாக ஜோன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 மந்த்தும் ஒயின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. ஐ மீன் ஜோன் ஒயினை டச் பண்ண வந்தால் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பொய் சொல்லிக்கிட்டு ஜோனை டச் பண்ண விடாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒயின். இந்த 1 வீக் ஜோன் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியான மூடில் இப்போ ஜோனுக்கு பேக்கிங்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஜோன் லிவிங் ஏரியாவில் உட்காந்து காஃபி சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் பின்னாடியே ஒயின் ஒரு அழகான க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணி ஒரு சாமிங்கான லுக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோன் காஃபி சிப் பண்ணிக்கிட்டு அப்படியே சைடில் பார்க்கும்போது ஒயினை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே காஃபியை கீழே வச்சுட்டு எழுந்து நிற்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒயின். ரொம்ப அழகான பொண்ணு நார்மலாகவே ஒயின். ஸோ தன்னை மறந்து ஒரு பிரைட் ஸ்மைலில் ஒயினா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஜோன். ஒயின் கீழே குனிஞ்சு ஸ்டெப்ஸை பார்த்து தான் நடந்து வந்துட்டுருப்பாங்களா. ஸோ ஸ்டெப்ஸை பார்த்து நடந்து வந்துட்டுருக்கும்போது ஸ்வீட்டான வாய்ஸில் ஜோன் கூப்பிட்டதும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜோன் அப்படியே தன்னை மறந்து ஒயின் கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ண பார்க்குறாங்க. ஒயின் அப்படியே ஜோனோட பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க. ஜோனுக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஒயின் என்னது அப்படின்னா அதட்டுறாங்க. மாமா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், ஜங்குக் மாமா கூட இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொந்தரவு உன்னை பண்ணிட்டாலும் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் போய் உட்காந்துட்டாங்க தன்னோட சோஃபாவில். ஜங்குக் எதுவுமே பேசிக்கல. ஒரு ஸ்மிருக்கோட ஒயினை பார்த்து ஓகே ஒயின் கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். இல்லை ஒயின், வா போகலாம், டைம் இல்லை, அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, இல்லாட்டி எகெயின் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதும் ஒயின் யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை. அங்கிள் ஆண்டிக்கிட்ட மட்டும் போய் இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூட போயிட்டாங்க. ஜோன் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு ஐயா ஜங்குக் அண்ணா பயங்கர கன்னிங் மைண்டுக்கு சொந்தக்காரரு, பயங்கர ரூடி,
இருந்தாலும் அவரையே நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், அது தெரியல. என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ ஐயோ, ஏதோ இப்படியே என் காலம் ஓடுனா சரி அப்படின்னு ஜூன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஹேயாக இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜாங்குக் இப்போ வைனா ஹாஸ்பிட்டல் கேபினில் உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் இப்போ வைனோட டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, மிஸ்டர் ஜியான், உங்கள் ஒய்ஃபோட ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் வைனுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு திக்குன்னு இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து வைனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. டாக்டரை பொறுத்தளவு ஜங்குக் தான் இந்த 5 மந்த்து வைனை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜியான் வைன் அப்படிங்கிறனால டாக்டரை பொறுத்தளவு ஜங்குக் தான் ஜியான். ஸோ ஜங்குக் வைனுக்காக தான் வந்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ டாக்டர்கிட்ட நர்ஸ் வந்து பேசினதும் வைனால் எதுவும் பேச முடியல, அமைதியாக உட்காந்துட்டாங்க. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அவங்களோட யூட்ரஸ், இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுடனே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவங்க என்னோடய ஹஸ்பண்ட் கிடையாது, இவங்க என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர், அதனால தான் நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு டாக்டர் ஜங்குக்கையும் வைனையும் பார்த்துட்டு, ஐம் சாரி மிஸ்டர் ஜியான், மிஸ்ஸஸ் ஜியான், ஐம் சாரி. உண்மையிலேயே மிஸ்டர் ஜியானோட ஒய்ஃப்னு தான் நான் உங்களை நினச்சேன். ஐம் சாரி. உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணாவா மிஸ்டர் ஜியான்? உண்மையிலே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி ஒரு பிரதர் இன் லா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அந்த பிளஸ்ஸிங் தான் இவர் உங்களுக்கு பிரதர் இன் லாவாக கிடச்சிருக்காரு. ஓகே மிஸ்டர் ஜியான், இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, வைனுக்கு நீட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைனுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னதும் ஏதும் தெரியல, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அமைதியாக எழுந்து டாக்டர்கிட்ட பாய் சொல்லிவிட்டு ஜங்கு கூட கிளம்பிட்டாங்க வைன். இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகுது. இந்த 2 daysம் ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. கைலியால் வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதனால். வைன் மார்னிங் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஜங்குக்கிட்ட அடிக்கடி வந்து சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு நல்லா கவனிக்கிறாங்க ஜங்குக்கை. ஏன்னா ஜங்குக் கூட இந்த 5 மந்த்தும் நல்லா பேசி நெருக்கமாயிட்டாங்க வைன். ஸோ அதனால் கேஷுவலாக பேசுகிறாங்க. ஆனால் வைனோட மனசுக்குள்ளே எந்த ஒரு தப்பான எண்ணமும் ஜங்குக் மேலே கிடையாது. ஆனால் ஜங்குக்கு வைனை பிடிக்கும். இது வைனுக்கும் தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாது. ஜங்குக்கு இப்போ ஆஃப்டர்நூன் லன்ச் எடுத்து வச்சுட்டு, மாமா லன்ச் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜங்குக் அப்போ தன்னோட மம்மி டேடிக்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்து, இந்த ஏடிஎம் கார்டை இனிமேல் 2 பேர் வச்சுக்கோங்க, எங்கே போகணுமோ அழகாக போய் சுற்றி பாருங்கள், கார்டில் பணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும், கவலைப்படாமல் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை பார்த்து, நீ சாப்பிட்டியா லன்ச் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேங்க மாமா, உங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், அக்காவுக்கு ஹெட்டேக்காக இருக்கான், அவங்க போய் படுத்துட்டாங்க, அதான் நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி டாடி ஒரு பிரைட் ஸ்மைலில், வைனா எகெயின் நாங்கள் வேர்ல்டு டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனா இப்போ தன்னோட அங்கிளையும் ஆண்ட்டையும் பார்த்துட்டு, அப்படியா சரி ஓகே நல்லபடியாக போயிட்டு வாங்க, என்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நைட்டே கிளம்புறோம், ஜங்குக்கு எங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், இங்கே பார்த்தியா 2 பேருக்கும் தனித்தனியாக கார்டு கொடுத்துருக்கோம், ரொம்ப ஜாலியாக நாங்கள் நிறைய பொருட்களை வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே வாங்க உங்களுக்கு பேக்கேஜ்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ சிரிச்சுக்கிட்டே, ஓகே வைனா நான் போய் லன்ச் சாப்பிட்டுக்கிறேன், நீ மம்மி டாடி கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டைனிங் ஹால் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி அந்த ஃபுல் டேவும் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட ஸ்டடி ரூமில் உட்காந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் அப்போ ஜங்குக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, மாமா டைம் இப்போ 9 o'clock ஆகுது, தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வைனா, எனக்கு 1 monthக்கு ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்காக நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், இன்னும் ஒரு 1 hour கழிச்சு எனக்கு காஃபி கொடுக்க முடியுமா, இல்லாட்டி மெய்ட் கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு தூக்கம் எதுவும் வரல, நானும் இங்கே உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில்
கைலி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்து, மிஸ்டர் வைன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்போ கைலியை பார்த்து, சும்மா உட்காந்துட்ருக்கேங்கக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கைலிக்கு வைனோட ஹஸ்பண்ட் கூட ஒரு அஃபேர் இருக்குது. ஸோ கைலிக்கு வைனை பார்க்கும்போது தனியாக ஜங்குக்கும் வைனும் உட்காந்துருந்ததும் ஒரு மாதிரி இருக்குது. தனியாக எதுக்கு நீங்கள் உட்காந்துட்ருக்கா, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, போகிற ரூம்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே சைட் ஐஸில் வைனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி கையிலேயே பார்த்து, என் கூட வைன் இங்கே உட்காந்துருந்தா என்ன பிரச்சனை உனக்கு, நான் அவளோட மாமா தானே, அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, நான் நல்லா உட்காந்துக்கட்டும், எனக்கோ ஒரு 1 lakh அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு போகணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டு மாயாவும் சேர்ந்து கிஃப்ட் வாங்கலான் இருக்கோம். மாயா கிஃப்ட் வாங்கிட்டா, என்னோடய ஷேரை நான் கொடுக்கணும்ல, 2 lakh சம்திங், நான் ஒரு 1 lakh கொடுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு உடனே தன்னோட டேபிள் சைடில் இருக்கக்கூடிய ட்ராவரை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு கீ எடுத்துக்கிட்டு, 1 lakh போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைனை பார்த்து ஜங்குக், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா, அவங்களுக்கு நீ கிஃப்டெல்லாம் வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கைலி வைனை பேசவே விடாமல், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அவள் 10th ட்ராப் அவுட், ஸோ இவள் வயசு பொண்ணுங்கள்லாம் இந்நேரம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இவள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவள் எங்கே போகிறா, எனக்கு தான் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வைனை பார்த்து, வைன் உடனே எதுவும் பேசலை, அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வைன் அமைதியாயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஆமாங்க மாமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எனக்கு 2வது வீட்டிலே இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என் கூட வா வைன், கைலி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட ஸ்டடி ரூமுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 2-3 பீரோஸ் இருக்குது. அந்த பீரோஸ் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே கைலியும் வைனும் நின்றுட்டுருக்காங்க. அதில் லாஸ்ட் பீரோவில் போய் ஜங்குக் தன்னோட கீயால் பீரோவை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஒரு 3-4 கட்டு பணத்தை எடுக்கிறாங்க. கைலிக்கு ஐஸே வைடாகி போச்சு. ஏன்னா ஜங்குக் பக்கத்தில் தான் கைலியும் வைனும் நின்றுட்டுருப்பாங்க. வைனுக்கு திக்குன்னு இருக்குது, ஏன்னா அந்த ஃபுல் பீரோவும் கரன்சி தான் இருக்குது, அதுவும் புது நோட்டு. மாமா, கள்ள நோட்டு எதுவும் அடிக்கிறீங்களா, என்னது இது இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கைலி. ஜங்குக் அப்போ, கள்ள நோட்டு அடிக்கிறேன்னா, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இதில் கொஞ்சம் பிளாக் மணிஸ் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசல, கம்முன்னு நிற்கிறாங்க. கைலி கையில் வச்சுருக்க அந்த பணத்தை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் போலையே, மேபி 4 lakhs கிட்ட இருக்கும் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தா என்ன, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தானே, எனக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்க, அப்படி இருக்கும்போது நீ கேட்குறதெல்லாம் உன் ஃபிங்கர் டிப்பில் நான் செஞ்சு கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு மரியாதை. எனக்கு உண்மையாக இருக்கிற என் பொண்டாட்டிக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்குன்னு இருக்குது வைனுக்கு இதை கேட்டதும். கைலிக்கு அதை விட திக்குன்னு இருக்குது. ஆமாம் மாமா, நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன் உங்ககிட்ட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க கைலி. வைன் ரொம்பவே ஒரு சேடான ஸ்மைலில் ஜங்குக்கு பார்த்துட்டு, நானும் கிளம்புறேன் மாமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு வைன் போகிறதையே பார்த்துட்டு, மனசுக்குள்ளே பொறாமத்தீயை நான் எறிய வைப்பேன் வைன், 5 months நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ யாரை பார்த்தும் பொறாமப்படலை, இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேனுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உனக்கு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நான் அவள் மேலே அன்பாக இருக்கிறத பார்த்துட்டனே, அவள் என்னையை சீட் பண்ணுறானுங்கிற சிம்பத்தியை உன் மனசுக்குள்ளே நான் உண்டு பண்ணுவேன். என் மேலே எப்போ உனக்கு சிம்பத்தி வருதோ அப்போ நீ என் கைக்குள்ளே வந்துடுவ அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் தன்னோட சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. வைன் இப்போ ஜங்குக்கு எகெயின் ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க.
ஜங்குக்கு அப்போ வைனை பார்த்து, வைனா நீ நைட் டைமில் பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணதில்லைல, இதுக்கப்புறம் நான் நைட் பார்ட்டிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. வைனை இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, நான் எப்படி வர்றது, அக்கா தானே உங்கள் கூட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பரவாயில்ல, நீனும் என்னோட மாமா பொண்ணு தானே, ஒரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் அக்காவுக்கு தான் அடிக்கடி வயிற்று வலி தலைவலி காது வலின்னு வந்துடுமே, எப்போ அவளுக்கு வர முடியாதோ அப்போ நான் கூப்பிட்றேன், என் கூட வர்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கஷ்டமாக இருக்குது, யாராவது தன்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னதும் வர்றேங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கேருந்து உடனே கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகிடுச்சு. ஜோன் இப்போ தன்னோட ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வைனுக்கு பயங்கர கவலையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஜோன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ ஒரு பதட்டத்தோடையே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க தன்னோட பெட்ரூமில். ஜோன் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, வைன் 1 வீக் ஆகிடுச்சு நான் உன்னைய பார்த்து, புருஷன்காரன் 1 வாரமாக வீட்டில் இல்லையே, வந்திருக்கானே, வருவோம் ஒரு கிஸ் பண்ணுவோம் ஹக் பண்ணுவோங்கிற எந்த அறிவும் உனக்கு கிடையாது. போய் கைலியை பார்த்து கற்றுக்கோ. ஏன்னா ஒரு 2 டேஸ் அப்ராட் போயிட்டு வந்தாலும் எப்படி கொஞ்சரா நீ இருக்கிறியே, எரிச்சலாக இருக்குடி எனக்கு உன்னைய பார்த்தாவே, ஏன்னா திருப்பியும் பிரச்சனையாக உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு ஹெட்டை மூவ் பண்ணுறாங்க. ஜோன் வேகமாக கிட்ட வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க வைனுக்கு. உன்னை சீக்கிரம் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அதுதான் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நைட்டு கிளப்புக்கு போகிறேன், நீ இங்கேயே உட்காந்துக்க, என் கூட உன்னை என்னைக்காவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சாலே நீ இரிட்டேட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் வந்து ஒரு டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜோன் வெளியில் போன ஒரு 1 ஹவரில் ஜங்கு கிட்ட தன்னோட ஃப்ரெண்டேனையா அவங்களோட வீட்டுக்கு ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்காங்களாம். ஸோ கூப்பிட்டுருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கிளப்புக்கு கைலியுமே கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஜோனை பார்த்து 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு கைலிக்கு. ஸோ இன்றைக்கு ஜங்குக்கு வீட்டில் இருக்காங்க, அதனால கைலியும் ஜோனும் மீட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சறுக்கு சொல்லிக்கிட்டு கைலி ஜோனை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கும் ஓகே சொல்லி கைலியை அனுப்பி விட்டுட்டாங்க. வைன் அமைதியாக ரயிலில் நின்று கைலி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. வைனுக்கு நல்லா தெரியும் வீட்டில் ஜங்குக்கு இருக்கிறனால பொய் சொல்லிவிட்டு ஜோனும் கைலியும் வெளியில் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஜங்கு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வைன் ஒரு பிங்க் கலரில் சாரீ வியர் பண்ணி இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு தன்னோட ஃப்ரீ ஹேரை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டு ஒரு சேடான ஃபேஸில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு வைனை இப்போ பார்க்கும்போது அப்படியே டெம்ட் ஆகுது. வேகமாக வைன் கிட்ட வந்து வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு கூட வாய்ஸை கேட்டதும் வைன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, மாமா என்னங்க மாமா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது வைன், எனக்கு உன்னோட அக்காவுக்கு ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கான் ஃப்ரெண்டு வீட்டில், அங்கே போயிட்டான், மார்னிங் தான் வருவேன்னு சொல்லிட்டா. வாயேன் நீனும் நானும் நைட் பார்ட்டிலாம் நீ அட்டன் பண்ணதில்லைல, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் ஒரு பிரைட் ஸ்மைலில் ஜங்குக்கு பார்த்து, வர்றேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே வந்தால் நீ எதையும் எடுத்து குடிக்கக்கூடாது, ஐ மீன் எந்த ட்ரிங்க்ஸையும் நீ எடுத்து குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போகிறது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, ஐ மீன் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்டி. கண்டிப்பாக நான் போகணும், உன்னோட சிஸ்டரை கூப்பிட்டதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் பார்ட்டி இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டா. கப்பலாக தான் அங்கே போக முடியும். நான் சொன்னது போலயே என்னைக்கு கைலியால் வர முடியாதோ அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொன்னேன்னு, அதனால தான் உனக்கிட்ட வந்து கேட்குறேன், வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றேங்க மாமா, அங்கே வந்து நான் எதையும் குடிக்க மாட்டேன், நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப அழகாக இருக்குது வைன், நல்லா பிங்க் கலரில் கிளிட்டர் சாரீ தானே வியர் பண்ணியிருக்க, பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹேரை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வா, நீட்டாக இருக்க, இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே மாமா, நான் ஹேரை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் ரொம்ப குஷியாக கிளம்பிட்டாங்க. ஏன்னா வைனுக்கு இப்போ இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது, அதனால் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. ரெண்டாவது ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் வைனுக்கு. ஸோ ஜங்கு கூட இருந்தால் அது பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மேஸ்.